Exercise 2.2 problem number 7. Integrate 3x square minus 2x plus 5 divided by x minus 1 into x square plus 5. So, by partial fractions படி இதை நம்ம எப்படி split பண்றோம் அப்படின்னா by partial fractions so a by x minus 1 plus இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு power 2ல இருக்கு so அப்ப bx plus c by x square plus 5 so அப்ப இது நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல equation number 1 ன்னு எடுத்துக்கலாம் so 3x square minus 2x plus 5 divided by x minus 1 into x square plus 5 is equal to so x minus 1 x square plus 5 இது நமக்கு LCM so இது cross multiply பண்ணிடலாம் a into x square plus 5 plus bx plus c into x minus 1 so இது ரெண்டும் நம்ம cancel ஆயிரும் so அப்ப remain நமக்கு இந்த இடத்துல 3x square minus 2x plus 5 is equal to a into x square plus 5 plus bx plus c into x minus 1 so இது equation number 2 ஆக வச்சுக்கலாம் so இப்ப a b c மூணு term குரிய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு so first x is equal to இந்த இடத்துல பார்த்தோம்னா minus 1 இருக்கு அதுக்கு பதிலா நம்ம என்ன எடுக்கலாம் இந்த இடத்துல plus 1 so அப்ப 3 into 1 square minus 2 into 1 plus 5 is equal to a into 1 square plus 5 plus b into 1 plus c அதே மாதிரி இந்த இடத்துல 1 minus 1 so 1 minus 1 என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 0 so இப்போ இந்த term 0 into anything full 0 ஆயிடும் so 3 into 1 square 3 minus 2 plus 5 is equal to a into 1 square 1 plus 5 so இந்த term full 0 ஆயிடும் ஏன்னா 0 into இந்த term இருக்கு அப்போ full 0 தான் நமக்கு கிடைக்கும் so 5 plus 3 8 8 minus 2 6 is equal to இந்த அதே மாதிரி இந்த இடத்துல add பண்ணோம் அப்படின்னா 6 தான் கிடைக்கும் so therefore a is equal to 6 by 6 is equal to 1 so a ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல 1 so அதுக்கு அடுத்து x ஓட வேல்யூ so இங்க வேற எது அப்ளை பண்ற மாதிரி இருக்கா இங்க வந்து +5 ஸ்கொயர்ல இருக்கு so அப்ப நம்ம இங்க அப்ளை பண்ண முடியாது so அதனால x க்கு பதிலா 0 எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து so இந்த இடத்துல ஃபுல்லா 0 அப்ளை பண்றோம் so அப்ப 3 into 0 ஸ்கொயர் minus 2 into 0 plus 5 so இந்த இடத்துல எனக்கு 0 அப்ளை பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து a into 0 plus 5 plus b into 0 plus c அதுக்கு அடுத்து இங்க x minus 1 அப்படின்னா இந்த இடத்துல 5 minus 1 so 3 into 0 0 2 into 0 0 plus 5 is equal to a into 0 plus 5 5 அதுக்கு அடுத்து plus b into 0 னா 0 தான் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல so அப்ப c into 5 minus 1 இங்க 4 sorry இந்த இடத்துல 0 தான் நம்ம அப்ளை பண்றோம் அதாவது instead of x வந்து நம்ம என்ன அப்ளை பண்றோம் இந்த இடத்துல 0 அப்ளை பண்றோம் so அப்ப 0 minus 1 நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 so இப்போ 5 is equal to 5a இந்த இடத்துல -c so a ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்ளை பண்ணிடலாம் அப்ப substitute a is equal to 1 so அப்ப 5 is equal to 5 into 1 minus c so அப்போ 5 is equal to 5 minus c so அப்ப இங்க கொண்டு வந்துடலாம் அப்ப therefore minus c is equal to 5 minus 5 cancel பண்ணா 0 so அப்ப therefore c ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு இந்த இடத்துல 0 ன்னு கிடைச்சிருச்சு so x ஓட வேல்யூ 0 அப்ளை பண்ணியாச்சு 1 அப்ளை பண்ணியாச்சு அப்ப x க்கு பதிலா அடுத்து -1 அப்ளை பண்ண போறோம் x is equal to -1 so அப்ப இந்த இடத்துல ரெண்டுதுலயும் -1 அப்ளை பண்றேன் 3 into -1 square அதுக்கு அடுத்து -2 into -2 into -1 plus 5 is equal to இந்த இடத்துல a இந்த x square பதிலா -1 square இங்கேயும் -1 இந்த இடத்துல -1 is equal to a into -1 square plus 5 plus b into -1 plus c அதுக்கு அடுத்து -1 so -1 square பண்ணோம் அப்படின்னா 1 தான் கிடைக்கும் 3 into 1 so minus into minus plus 2
plus 5 is equal to a into minus 1 square பண்ணா 1 plus 5 அதுக்கு அடுத்து இந்த இடத்துல plus minus b plus c இங்க minus 1 minus 2 so இது எல்லாத்தையும் add பண்றோம் 3 plus 2 5 plus 5 10 is equal to இந்த இடத்துல 5 plus 1 6a இந்த இடத்துல so இந்த minus 2 உள்ள multiply பண்றேன் so அப்ப minus into minus plus 2b இங்க minus 2c so இந்த இடத்துல a க்கு பதிலா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் a க்கு பதிலா இந்த இடத்துல 1 கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்ளை பண்றோம் அதே மாதிரி இங்க c இந்த இடத்துல c க்கு பதிலா 0 அப்ளை பண்ணலாம் so substitute a is equal to 1 c is equal to 0 a க்கு பதிலா 1 c க்கு பதிலா 0 so அப்ப இந்த term 0 ஆ மாறிரும் so அப்ப 10 is equal to 6 plus 2b ன்னு இருக்கும் so அப்ப 10 minus 6 inside கொண்டு வந்துட்டேன் so அப்ப 4 is equal to 2b therefore b is equal to 4 by 2 b ஓட வேல்யூ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 2 கிடைச்சிருச்சு so அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா so இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a க்கு பதிலா 1 b க்கு பதிலா 2 c க்கு பதிலா 0 அப்ளை பண்றோம் so a க்கு பதிலா 1 by x minus 1 plus b into x க்கு பதிலா 2 c க்கு பதிலா 0 by x square plus 5 so அப்போ therefore integrate பண்ண போறோம் integration 3x square minus 2x plus 5 divided by x minus 1 into x square plus 5 is into dx is equal to integration of first term 1 by x minus 1 plus sorry இது வந்து இங்க x ன்னு இருக்கும் so அப்ப இந்த இடத்துல 2x by x square plus 5 so இங்க bx நமக்கு இந்த இடத்துல 2 into x ன்னு இருக்கும் so into dx so இது தனித்தனி சிங்கிள் டேர்மா நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அந்த இடத்துல so integration of 1 by x minus 1 into dx plus integration of 2x by x square plus 5 into dx so இங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் அப்படினா இங்க 1 by x ன்னு இருக்கு சோ அப்ப நம்ம இந்த இடத்துல log தான் வரும் இங்க சோ integration of 1 by ax plus b into dx is equal to log modulus of ax plus b by a plus c so next பார்த்தோம் அப்படினா நமக்கு இந்த இடத்துல 2x by x square plus 5 ன்னு இருக்கு சோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பார்த்தாலே தெரியுது இங்க வெறுமனே x plus 5 இருந்தது அப்படியே நம்ம செய்யலாம் ஆனா இங்க x square plus 5 ன்னு இருக்கு சோ இத பார்த்தோம் அப்படினா இங்க பாருங்க இந்த இடத்துல x square plus 5 இத டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க சோ இது வந்து நம்ம y ன்னு எடுத்துட்டோம் அப்படினா dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 2x சோ அப்ப இத பார்த்தோம் அப்படினா இந்த y வந்து நமக்கு என்னவா இருக்கு x square plus 5 dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல உள்ள ஆன்சர் கிடைக்கும் சோ அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா இந்த இடத்துல integration of f dash of x by f of x into dx is equal to log modulus of f of x plus c அதாவது என்ன அப்படினா f dash நமக்கு என்ன இந்த இடத்துல integration இதுதான் நமக்கு f dash so f dash of x வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல 2x f of x வந்து நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல x square plus 5 ன்னு இருக்கு இந்த இடத்துல சோ அப்ப நமக்கு டைரக்டா என்ன எழுதலாம் இந்த இடத்துல log modulus of f of x plus c so இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இப்ப நம்ம அப்ளை பண்றோம் சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இங்க என்ன அப்ளை பண்றோம் integration of 1 by x minus 1 க்கு பதிலா is equal to log modulus of x minus 1 அதுக்கு அடுத்து plus இந்த இடத்துல இதோட டிஃபரன்ஷியேஷன் தான் நமக்கு மேல இருக்கு சோ அப்ப therefore log of இந்த ஃபார்முலா தான் இப்ப நம்ம இங்க அப்ளை பண்றோம் log of modulus f of x ஓட வேல்யூ இந்த இடத்துல x square plus 5 plus c சோ இந்த இடத்துல ரெண்டு log வேல்யூஸ் இருக்கு நமக்கு இங்க அத தவிர வேற டேர்ம்ஸ் இல்ல சோ அப்ப என்ன பண்ணிடலாம்னா இந்த இடத்துல கம்பைன் பண்ணிடலாம் சோ log of இந்த இடத்துல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம் x minus 1 into x square plus 5 plus c so இந்த ஃபார்முலா படி நீங்க அப்ளை பண்றோம் நம்ம இந்த இடத்துல log of log m plus log n is equal to log m n m into n so அதுபடி தான் ரெண்டுமே வந்து நமக்கு அடிஷன் இருந்தா ரெண்டு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல
மல்டிப்ளை பண்ணி டைரக்டா இங்க ஆன்சரை எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ log ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப், அடுத்து எக்ஸ் இன்டூ 5னா 5x, அதுக்கு அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்து -5 பிளஸ் சி. ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் படி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் கியூப், அதுக்கு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பிளஸ் 5x -5 பிளஸ் சி. இதுதான் நமக்குரிய. கண்டிப்பா இது வந்து நம்ம மாடுலஸ்ல தான் எழுதணும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். இந்த டேர்ம் இன்டெகிரேட் பண்றது 2 மெத்தட்ஸ் சொல்றேன். ஒன்னு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், இன்னொன்னு என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன்ல வந்து மெத்தட் f(f' வச்சு நான் சொல்றேன். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரேஷன் 2x by x square plus 5. ஸோ இந்த இடத்துல நமக்கு இதை வந்து நம்ம டைரக்டா வந்து இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5, அதை வந்து வேற ஒரு வேரியபிள் எடுக்கும். ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 எடுக்கும். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ டிடி, ஸோ டிடி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு போயிடலாம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ டிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இந்த 2வை கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துருவோம். ஸோ அப்போ நம்ம இந்த இருக்குல்ல இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்னு பாருங்க. அதாவது therefore integration of 2x by x square plus 5 is equal to, so இந்த இடத்துல 2 அப்படியே எழுதிப்போம். integration of 2 into இங்க dx இருக்கு, இன்டகிரேஷன் பண்ணுவோம். so x into dx பதிலா இங்க நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, dt by 2. அதுக்கப்புறமா கீழே x square plus 5 தான் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், இங்க t ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2வும் 2 என்ன நமக்கு இங்க கேன்சல் ஆயிரும். அப்போ which is equal to integration of dt by t. ஸோ dt by t அப்படின்னா நமக்கு என்ன, கீழே வந்து x இருக்கு, அதாவது 1 by x வந்து இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், log x. அப்போ 1 by t இன்டகிரேட் பண்ண நமக்கு இங்க log modulus of t. ஸோ அதுக்கு அடுத்து இது வந்து இந்த முடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம அதே மாதிரி இங்கே இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா படி இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x minus 1 into dx is equal to log modulus of, ஸோ இப்போ இது வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது இந்த இடத்துல இது அப்படியே மேலே வரும், x minus 1 by xோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னதான் இருக்கு, இந்த இடத்துல 1 தான் இருக்கு, which is equal to log modulus of x minus 1. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு இன்டகிரேஷன் என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ சேர்த்து நம்ம எழுதிடலாம். ஸோ which is equal to log modulus of x minus 1. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு இன்டெக்ரல் இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த இன்டெக்ரல் இங்கே தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், அதே மாதிரி இந்த இன்டெக்ரல் இங்கே தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மூலியமா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே லாக் டி இருக்கு. ஸோ நமக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து நம்ம திருப்பி சிம்பிளிஃபை பண்ணும்போது லாக் மாடுலஸ் ஆஃப் இங்கே டீக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5. ஸோ இப்போ லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 plus log modulus of x square plus 5. அதோட இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் c நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஆட் பண்றோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லாகுக்கு நடுவில் என்ன இருக்கு, இங்க பிளஸ் சைன் இருக்கு. ஸோ இப்போ therefore என்ன பண்ணுவோம் அப்படின்னா log m plus log n is equal to log m into n. ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ log modulus of x minus 1 into x square plus 5 plus c. So இப்போ இதை மல்டிப்ளை பண்றோம். This is equal to log modulus of x into x square na x cube, x into 5 na 5x, then minus 1 into x square na minus x square, minus 1 into 5 அப்படின்னா நமக்கு இங்க minus 5 plus c. So இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இல்லை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஆர்டர் படி எழுதிக்கலாம், டிகிரி ஆர்டர். So log modulus of x cube அடுத்து power 2, power 3 னா அடுத்து power 2 எடுத்து எழுதுறோம். Then x term, then constant term plus c. இதான் நமக்குரிய ஆன்சர்.